தேர்தலுக்கு 7-8 மாதமே இருக்கக்கூடிய சூழல்ல இது போன்ற ஒரு பட்டியல் சமுதாய தலைவரை, திமுகவுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்த பட்டியல் சமுதாய தலைவரை நள்ளிரவுல அவரோட வீட்டுல போய் கைது பண்ணியிருக்காங்கன்னா இது திமுகவிற்கு பெரிய அடியை வரக்கூடிய தேர்தலில் கொடுக்க தான் போகிறது. காவல்துறை பாத்தீங்கன்னா எக்மோர் கோர்ட் மேஜிஸ்ட்ரேட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை கூட்டிட்டு போறாங்க மெடிக்கல் செக்அப்காக. அங்கேருந்து மருத்துவர்களுடைய பரிந்துரையின் பேர்ல ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அவரை ஷிஃப்ட் பண்றாங்க. இப்போ அவருக்கு பிளட் பிரஷர் நார்மலா இல்லை என்று சொல்லி ஐசியூல அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஐசியூல அனுமதிக்கப்பட்டதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மாத்திரை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாத்திரை உட்கொண்டது பிறகாக தான் அவர் இப்ப ஐசியூல அனுமதிக்கப்பட்டிருக்காரு என்று இன்னைக்கு ஒருவர் பேட்டி கொடுத்திருக்காரு. இது நிச்சயமாகவே பெரிய சந்தேகத்தையும் கிளப்பி இருக்கு. இது வரைக்கும் எத்தனையோ புகார்களை இங்கு டிஜிபி அலுவலகத்துல, கமிஷனர் அலுவலகத்துல, எஸ்பி ஆபீஸ்ல என்று நிறைய பேர் கொடுத்திருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த தேசத்திற்கு எதிராக கருத்து பதிவிடுறாங்க, அவர்களை கைது செய்யுங்க, நிறைய இடத்துல மணல் கடத்துறாங்க, மலையை வெட்டி விற்கிறாங்க என்றெல்லாம் புகார்கள் எழுந்தபோது துரிதமாக நடவடிக்கை எடுக்காத காவல்துறை, நிகிதா அஜித்குமார் வழக்குல விரைவாக நடவடிக்கை எடுக்காத காவல்துறை, வேங்கை வயல்ல விரைவாக நடவடிக்கை எடுக்காத காவல்துறை, கவின் கொலை வழக்குல விரைவாக நடவடிக்கை எடுக்காத காவல்துறை அன்னைக்கு ஈவினிங் போய் விசிகாரங்களா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அன்னைக்கு நைட்டே ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை கைது செய்யற அளவிற்கு இறங்கி இருக்குன்னா நினைச்சு பாருங்க காவல்துறையுடைய பிரையாரிட்டி என்னவாக இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், திமுக அரசாங்கம் காவல்துறையுடைய கைகளை எப்படி கட்டி போட்டிருக்கு.